ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹேமா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் கொஞ்சம் காய்கறியும் பலசரக்கு ஜாமானும் வாங்கலான்னு தாங்க கடைக்கு போயிருந்தேன். கடையில் போய் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுற்றி மயக்கமே வந்துருச்சுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? அந்த அளவுக்கு சென்னையில் வெயில் போடுதுங்க. பிப்ரவரி மாதத்துலே இப்படி வெயில் அடிக்குது. இனி ஏப்ரல் மேலெலாம் நம்மளை என்ன செய்ய போகுதுன்னே தெரியலங்க. வந்த களைப்புக்கு ஒரு கிளாஸ் மோர் குடிக்கவும் தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டு லஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜ் மீல்ஸ் தாங்க. குழம்பு பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வைக்க போகிறேன். சாம்பாருக்கு பருப்பு வேக போடும்போது அது கூடவே தக்காளியவும் சேர்த்து வேக வச்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அப்புறம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி சாம்பார் வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வெஜ்ஜிலேயே எங்களுக்கு பிடிச்ச குழம்புன்னு பார்த்தா சாம்பார் தாங்க. காலையில் சாம்பார் வச்சா காலையில் மத்தியானம் நைட்டு மிஞ்சிச்சுன்னா மறுநாள் காலையில் கூட இந்த சாம்பாரை வச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு வெஜ்ஜில் என்ன குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன குழம்பு வைக்கிறதுனே நம்மளே மண்டையை போட்டு குழப்பி குழப்பி குழம்பு வைப்போம். ஆனால் அதை விட பெரிய தலைவலி குழம்புக்கு ஏற்ற சைடிஷ் வைக்கிறது தாங்க. சாம்பாருக்கு சுருக்குன்னு ஏதாவது உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை ஏதாவது ஃப்ரை மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தண்டுக்கீரை பொரியல் பண்ணிட்டேன். அப்புறம் சோயா பீன்ஸ் அது கொஞ்சம் இருந்துச்சா, அதை இன்றைக்கி வறுத்து எடுத்துட்டேங்க. அப்புறம் என்னுடைய வீடியோவை யாரெல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டேன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார், கீரை, சோயாபீன்ஸ் வறுவல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. இன்னொரு விலாகில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.